ஓவியமும் அதன் நுட்பமும். திரவ வண்ணப் பூச்சுகளின் பயன்பாட்டில் இயற்கை அல்லது செயற்கை பொருள்களின் உருவகங்களையும் படிமங்களையும் வரைவதே ஓவியங்களாகும். 4 வகையாக புனையா ஓவியங்கள் உள்ளன. ஈர மேல்தளத்தில் ஈரத்தன்மை, காய்ந்த மேல்தளத்தில் ஈரத்தன்மை, ஈர மேல்தளத்தில் காய்ந்த தன்மை, காய்ந்த மேல்தளத்தில் காய்ந்த தன்மை. உதாரணம் வண்ணப்பூக்கள். வரைதல், நீரால் நனைத்தல், வண்ணமிடுதல், நிறைவு செய்தல், முழுமையான படைப்பு. துண்டு ஒட்டுப்பட எழில் ஓவியம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் காகிதம் அல்லது மற்ற பொருள்களை சிறு துண்டுகளாக கத்தரித்து படைப்புகளை உருவாக்குவதே துண்டு ஒட்டுப்படம், அதாவது மொசைக். கத்தரிக்கப்படும் பொருளின் அளவு வேறுபட்டிருக்கலாம், ஆனால் ஒன்றின் மேல் ஒன்றாக ஒட்டக்கூடாது. உதாரணம் வட்டமிடும் வண்டு. கருவிகளும் பொருள்களும் தயார் செய்தல், வரைதல், வரைதல், தாள்களை கத்தரித்தல், ஒட்டுதல், நிறைவு செய்தல், முழுமையான படைப்பு. புவாலாமான் கோலம். புவாலாமான் என்பது எண்ணெய் திரவம் கொண்ட சாயம் மற்றும் தண்ணீரைக் கொண்டு மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கையாகும். இது திட்டமிடா கோல வகையை சேர்ந்ததாகும். உதாரணமாக கிரானைட்கள், பாறைக்கல், பளிங்குக்கல் போன்றவற்றில் இயற்கையாக தென்படும் கோலங்கள். உதாரணம் சாவி தாங்கும் தடம். வரைதல், கத்தரித்தல், ஒட்டுதல், புவாலாமான் கோலத்தை வடிவமைத்தல், வடிவத்தை கத்தரித்தல், அட்டையில் ஒட்டுதல், பின்புற வடிவமைப்பு, கொக்கியை சொருகுதல், முழுமையான படைப்பு. சிற்பக்கலையில் கலை வடிவங்கள். சிற்பம் என்பது ஒரு முப்பரிமாண கலைப்பொருளாகும். இது கடினமான அல்லது நெகிழ்வுத்தன்மை கொண்ட பொருள்களுக்கு உருவம் கொடுப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. கற்கள், உலோகம், மரம், மண் போன்றவை சிற்பங்கள் செய்வதற்காக பயன்படும் பொருள்களாகும். சிற்பங்கள் ஒட்டுதல், உருக்கி வார்த்தல், அச்சுக்களில் அழுத்துதல், கைகளால் வடிவமைத்து சூளையில் சுடுதல் போன்ற பலவித செயல்முறைகளால் உருவாக்கப்படுகின்றன. சிற்பங்களை உருவாக்குபவர் சிற்பி எனப்படுகிறார். பொருத்தும் நுட்பத்தில் சில கைவண்ணங்கள். பொருத்துதல் கலை என்பது பல்வகையான பொருள்களை ஒருங்கிணைத்து அழகும் பொருளும் மிகுந்த ஒரு படைப்பினை உருவாக்குதல் ஆகும். உதாரணம் வேற்றுலக மனிதன். வரைதல், வட்டமாக கத்தரித்தல், திருகுமறையை பொருத்துதல், கத்தரித்தல், கழுத்தை அமைத்தல், மூடியை ஒட்டுதல், உடலை அமைத்தல், மூடியை கால் ஒட்டுதல், கைகளை அமைத்தல், கால்களை கத்தரித்தல், கால்களை உருவாக்குதல், முழுமையான படைப்பு. செதுக்கும் கலை. மரக்கட்டை, மரப்பலகை, உலோகம் ஆகியவற்றில் சுபிட்சத்தை உருவாக்கி குடைதல், கீறல், செதுக்குதல் நடவடிக்கைகளின் வழி செதுக்கும் கலை படைக்கப்படுகிறது. செதுக்கும் கலையில் இடம்பெற்றுள்ள சில சுபிட்சங்கள்: சீன சுபிட்சம், சூரியகாந்தி பூ சுபிட்சம், பூச்சோக் ரபோங் சுபிட்சம். உதாரணம் துணிமாட்டி. வட்டம் வரைதல், வட்டமாக கத்தரித்தல், சுபிட்சம் வரைதல், செதுக்குதல், செதுக்கி முடித்தல், துளையிடுதல், புட்டி திறப்பானை பொருத்துதல், முழுமையான படைப்பு. சுவரொட்டி. சுவரொட்டி ஒரு தகவலை எளிதாகவும் விரைவாகவும் வழங்கக்கூடிய தகவல் தொடர்பு ஊடகமாகும். ஓவியம், படம், வரைகலை, மொந்தாஜ், கோலாஜ் நுட்பத்திலும் அல்லது ஒருங்கிணைந்த நிலையிலும் சுவரொட்டியை தயாரிக்கலாம். சுவரொட்டி தயாரிப்பதற்கு முன் தலைப்பினை தெரிவு செய்தல், கலைக்கூறுகளை அடையாளம் காணுதல், படைப்போடு தொடர்புபடுத்தி கலந்துரையாடுதல், உபகரணங்கள், நுட்பமுறை, அமலாக்க முறை ஆகியவற்றை சரியாக செயல்படுத்துதல். உதாரணம் படங்களை கத்தரித்தல், ஒட்டுதல், வரைதல், வண்ணமிடுதல், முழுமையான படைப்பு. அச்சடித்தலும் அழகோவியமும். செயற்கை முறையில் உருவாக்கும் அச்சால் பதிக்கப்படும் படைப்பினை அச்சிடுதல் என்பர். அச்சின் வழி நாம் அதிக எண்ணிக்கையிலான படிமங்களை உருவாக்கலாம். பதித்தல் நுட்பத்திற்கும் அச்சிடுதல் நுட்பத்திற்கும் வேறுபாடு உண்டு. பதித்தலில் அச்சினை உருவாக்க முடியாது. அதில் வடிவங்கள் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் அச்சிடுதலில் நமக்கு தேவையான வடிவங்களை நாமே சுயமாக உருவாக்க வேண்டும். செயற்கை முறை அச்சின் படிமங்கள்: கயிறு, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், காகித அட்டை. உதாரணம் அச்சிடுவோம். படம் வரைதல், கயிறு ஒட்டுதல், வண்ணம் பூசுதல், சித்திரத்தாளில் அச்சேற்றல், முழுமையான படைப்பு. அச்சிடுதலில் மற்றும் ஒரு நுட்பம் கொலோகிராஃப் ஆகும். சமமான ஒரு தளத்தில் பல்வகை பொருள்களை ஒருங்கிணைத்து ஒட்டி உருவாக்கும் அச்சுக்கலையே கொலோகிராஃப் ஆகும். அச்சுக்கோலங்கள். அச்சுப்படி உருவாக்கமும் அச்சுப்படியும். படத்தை தேர்வு செய்தல், வடிவம், அச்சுப்படி செய்தல், எதிர்மறை வடிவங்கள்.
அச்சு வடிவங்கள்: இயற்கை வடிவ சுபிட்சங்கள் இலை, செயற்கை வடிவ சுபிட்சங்கள் வாகனம், கணித வடிவ சுபிட்சங்கள் இருவழி பாதை. அச்சுக்கோலமும் அடிப்படை வடிவமும்: சித்திரத்தால் தடித்த அட்டை, துணி, நெகிழி அட்டை போன்றவற்றில் கோலங்களை வரைந்து அவற்றை வெட்டி எடுத்து முதலில் அச்சுப்படி உருவாக்க வேண்டும். அந்த அச்சுப்படியினை சித்திரத்தாள் அல்லது தளத்தின் வைத்து அதன் மேல் திரவ வண்ணத்தை பதித்தால் அச்சு உருவாகும். வண்ணமிடும் நுட்பம்: அச்சில் வண்ணமிடும் போது மிக கவனமாக வண்ணம் விட வேண்டும். பஞ்சு, தூரிகை, வண்ணப்பூச்சு ஆகிய நுட்பங்களில் வண்ணமிடலாம். இம்மூன்று நுட்பங்களின் படைப்புகளும் ஒரே சாயலில் இருப்பதில்லை. உதாரணம்: அச்சு வண்ண கோலம்: சுபிட்சம் வரைதல், வெட்டி எடுத்தல், வெட்டி முடித்தல், தனியாக வெட்டி எடுத்தல். பஞ்சால் வண்ணத்தை பதித்தல், அச்சால் கோல வடிவமைத்தல். முழுமையான படைப்பு. கலை சொல்லும் கதை: டியோராமா. டியோராமா முப்பரிமாண வடிவம் கொண்ட ஓவியக்கலையாகும். கதைக்கு அல்லது தலைப்பிற்கு ஏற்ற சூழலில் அதன் உள்ளடக்க பொருள் அமைந்திருக்கும். பிரத்யேகமான தளம் அல்லது அட்டை பெட்டிகளில் அதனை உருவமைப்பு செய்யலாம். உதாரணம்: நவீன வகுப்பறை. டியோராமா கலையின் நுட்பங்கள்: மொந்தாஜ், கோலாஜ், ஓவியம் ஆகிய நுட்பங்களில் உள்ள கலைக்கூறுகள், உருவாக்குதலின் கோட்பாடுகள் போன்றவற்றை உள்ளடக்கி டியோராமாவை தயாரிக்கலாம். டியோராமா உயிரோட்டமாகவும் கலைக்கூறுகளுடன் திகழ அதன் உருவாக்கத்தில் ஒரிகாமி, மாதிரி உயிரின உருவங்கள், முப்பரிமாண பொருள்கள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். வரைந்த படம், நிழற்படம், மாதிரி உயிரின உருவகங்கள், ஒரிகாமி, முப்பரிமாண பொருள். உதாரணம்: தண்ணீரில் தத்தளிக்கும் மீன். தட்டை வட்டமாக நடுவில் வெட்டுதல், வண்ணத்தாள்களை கத்தரித்தல், குளத்தை வரைதல், கத்தரித்தல். வண்ணத்தாள் வெட்டும் முறை: வெட்டிய வண்ணத்தாளை அடுக்கிக் காட்டுதல், மீன்களை வரைதல், வரைந்த மீன்களை கத்தரித்தல், கத்தரித்த மீன்களை ஒட்டுதல், ஒட்டிய வண்ணத்தாளை மீன் ஒட்டிய தட்டின் மேல் ஒட்டுதல். முழுமையான படைப்பு. பாரம்பரிய பயன்பாட்டுப் பொருள்: பானை, கரண்டி, இடிக்கல், தேங்காய் திருகி, நீர்க்குடுவை, தட்டு, கூடை, கொதிகலன், உணவு மூடி, செம்புக் கெண்டி, அம்மி, இடிக்கல் போன்றவை நமது பாரம்பரிய பயன்பாட்டுப் பொருள்களாகும். இவையாவும் இன்றளவும் நமது சமையலறையில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருள்களாக இருக்கின்றன. உதாரணம்: பாத்திரம் செய்வோம், நெகிழித்தட்டு, காகிதத்தை சிறு துண்டுகளாக கிழித்தல், பசையிட்டு காகிதத்தை ஒட்டுதல், நெகிழி தட்டிலிருந்து பிரித்து எடுத்தல், சீர்மைப்படுத்துதல், வண்ணமிடுதல், பாத்திரம் தயார் செய்தல். முழுமையான படைப்பு.